நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம மகாபாரதத்தில் பாண்டுவும் விதுரர்களோட பிறப்பை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். விசித்திர வீரியன் இருந்ததால் சத்தியவதி தனக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடியை விரிவாக வியாசரிடம் எடுத்து விளக்கினார். விதவைகளாக போயிருந்த அம்பிகாவும் அம்பாலிகாவும் வயதில் இளையவர்கள், கட்டழகை வடிவெடுத்தவர்கள். மகப்பேறு அவர்களுக்கு தேவையாயிருந்தது. ஆதலால் அவர்களுக்கு கர்ப்பாதானம் செய்து வைக்கும்படி வியாசரிடம் தாய் வேண்டிக் கொண்டாள். அக்குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடியை ரிஷியும் நன்கு அறிந்து கொண்டார். தம் தாயின் எண்ணத்தை நிறைவேற்றி வைக்கவும் அவர் இசைந்தார். அம்பிகாவிற்கு இவர் மூலம் குருட்டு அரசர் பிறந்ததை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ பாண்டுவோட வரலாறை பார்க்கலாம். வியாசர் முன்பு போலவே தனது உறுதிக்கிணங்க தனது தம்பியின் இரண்டாவது மனைவியை அணுகினார். அம்பாலிகை அந்த முனிவரை கண்ட பயத்தால் ஒளியிலிருந்து வெளிறிவிட்டாள். அவள் பயத்தால் வெளிரி போவதை கண்ட வியாசர் அவளிடம், எனது கொடும் உருவத்தை கண்டு நீ பயத்தால் வெளிரி போனதால் ஒளியிலிருந்து வெளிரிய நிறத்தில் மகனை பெறுவாய். ஓ அழகான முகம் கொண்டவளே, உனது மகனின் பெயரும் பாண்டு என்று வழங்கப்படும் என்றார். இதை சொல்லிவிட்டு அந்த சிறப்புமிக்க முனிவர் அந்த அறையில் இருந்து வெளியே வந்தார். அவர் வெளியே வந்தபோது அவரது தாய் அவரை சந்தித்து குழந்தையை பற்றி கேட்டாள். அதற்கு அந்த முனிவர், குழந்தை மங்கிய நிறத்தில் பிறந்து பாண்டு என்ற பெயரால் அழைக்கப்படும் என்றார். சத்தியவதி அந்த முனிவரிடம் இன்னும் ஒரு குழந்தையை இறைந்து கேட்டாள். அந்த முனிவர் அப்படியே ஆகட்டும் என்றார். அம்பாலிகை அவளுக்குரிய காலத்தில் மங்கிய நிறத்தில் ஒரு மகனை ஈன்றெடுத்தார். அந்த பிள்ளை மிகவும் அழகானவனாக அனைத்து அதிர்ஷ்ட குறிகளும் பெற்றிருந்தான். அந்த பிள்ளையை பின்னாட்களில் பெரும் வில்லாளிகளான பாண்டவர்கள் 5 தந்தையானான். சிறிது காலத்திற்கு பிறகு விசித்திர வீரியனின் மூத்த விதவை தனது மாதவிடாய்க்கு பிறகு சத்தியவதால் வியாசரை அணுக பணிக்கப்பட்டாள். தேவலோகத்தைச் சேர்ந்த மங்கை போன்றவளான அழகான அந்த இளவரசி அந்த முனிவரின் கொடும் உருவத்தையும் கடும் நாற்றத்தையும் நினைத்து தனது மாமியாரின் உத்தரவை ஏற்க மறுத்தாள். இருப்பினும் அப்சரஸ் போன்ற அழகுடைய தனது தாதிகளில் ஒருத்திக்கு தனது ஆடை மற்றும் ஆபரணங்களை பூட்டி அவரிடம் அனுப்பி வைத்தாள். வியாசர் வந்ததும் அந்த மங்கை எழுந்திருந்து அவரை வணங்கினாள். அவரை மரியாதையுடன் கவனித்து கொண்டு அவர் கேட்டுக்கொண்ட போது அவர் அருகே அமர்ந்தாள். கடுந்தவம் இருந்தவரான அம்முனிவர் அவளிடம் பெரும் மனநிறைவு கொண்டு அவளிடம் இருந்து விடை பெறும் முன், இனிமையானவளே, இனி நீ அடிமையாக இருக்க மாட்டாய். உனது குழந்தை மிகவும் அதிர்ஷ்டசாலி. அவன் அறம் சார்ந்தவனாக இருந்து இந்த பூமியில் புத்திசாலி மனிதர்களில் முதன்மையானவனாக இருப்பான் என்றார். கிருஷ்ணத்வைபாயனருக்கு அவளிடம் பிறந்த மகன் பின்னாட்களில் விதுரன் என்று அழைக்கப்பட்டான். இப்படியே அவன் திருதராஷ்டிரனுக்கும் சிறப்பு மிகுந்த பாண்டுவுக்கும் சகோதரனானான். விதுரன் ஆசை மற்றும் விருப்பங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருந்து ஓர் அரசாங்கத்தின் சட்டங்கள் மற்றும் விதிகளை பயின்று அதில் நிபுணனானான். அவனே ஆணை மாண்டவையரின் சாபத்தால் பூமியில் பிறந்த தர்மதேவனாவான். கிருஷ்ணத்வைபாயனர் முன்பை போலவே தனது தாயை சந்தித்து மூத்த இளவரசியால் தான் ஏமாற்றப்பட்டதையும் சூத்திர பெண்ணுக்கு மகனை கொடுத்ததையும் சொன்னார். அனைத்தையும் சொல்லிவிட்டு தனது தாய் பார்த்து கொண்டிருக்கும் போதே மறைந்து போனார். ஓகேங்க, நான் சொல்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.